வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அழகால் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. இன்றைய தொடர் நற்சிந்தனை வழங்கிட ஞானாசிரியர்
மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா நீங்க வேற போன்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? அன்மியூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க தானா ஐயா? தானா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை ஞானம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 40ஆம் பாகம், வினை விளைவு தத்துவத்தை பற்றிய 6ஆம் அமர்வு. ஆத்மாவை பற்றிய தெளிவில்லாமல் செயல் விளைவு தத்துவம் புரியாது. செயல் விளைவு தத்துவம் புரியாமல் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் இல்லாத வாழ்வில் சந்ததியில் இனிமையும் இருக்காது. கரு உருவாகிய போதே எழுச்சி பெறுகின்ற பதிவுகள் அந்த குழந்தை வாழ்கின்ற காலத்தில் பலனை கொடுக்கின்றன. அடக்கம் பெற்ற பதிவுகள் அடுத்த சந்ததியில் வெளிப்படலாம், அல்லது அங்கேயும் அடக்கம் பெற்றிருந்து அதற்கு அடுத்த சந்ததியும் போகலாம். இப்படி ஒரு அலையின் ஆயுள், ஒரு செயலுக்குரிய விளைவு 7 தலைமுறைகளுக்கு பயணிக்கும் என்பது ஞானிகள் கண்ட உண்மை. இதே விஞ்ஞானத்தில் கிராஸ் பிரிடிங் டெக்னாலஜின்னு சொல்கிறோமே, அதுல ஒரு வகையை இன்னொரு வகையோடு பதியன் போடுகின்ற போது 7 தலைமுறை வரைக்கும் அதுல மாற்றம் வரும் சொல்வார்கள். உதாரணமாக இந்தியாவில் 1960களிலே நல்ல தரமான பருத்தி கிடையாது. அந்த இலைகள் எல்லாம் குட்டை குட்டையா இருக்கும், நெய்வதற்கு சரி வராது. ஆனால் எகிப்திலிருந்து ஒரு தரமான செடியை வரவழைத்து அதை இந்திய மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு உயர்தக தர செடியோடு கிராஸ் பதியன் வைத்தார்கள். முதல் தலைமுறையில சற்று ஒரு 10% அளவுக்கு இந்திய மண்ணில் வளரத்தக்கதாகவும் அதிக மகசூல் தரக்கூடியதாகவும் அமைந்தது. அப்படி 7 தலைமுறை வரைக்கும் பதியன் வைக்கின்ற போது அது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்த பதிவு ஒரு 75-80% வரைக்கும் இந்திய மண்ணிலே வளரத்தக்கதாகவும் நல்ல தரமுள்ள பருத்தியை தரத்தக்க அமைந்தது. அதன் பிறகு 8, 9, 10 என்று எத்தனை பதியன் போட்டாலும் இதனுடைய தரம் மாறவில்லை என்பதை விஞ்ஞானமே நிரூபித்திருக்கிறது. அப்போ ஒரு அலையின் ஆற்றல், ஒரு பதிவின் ஆற்றல் 7 தலைமுறைகளுக்கு பாயும் என்பதை அறிவிலும் நிரூபித்திருக்கிறது. தத்துவம் பல நூற்றாண்டுகளாகவே நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 7 தலைமுறை என்பது ஒரு உடல் பருவமா அடைந்த பிறகு, பக்குவமான பிறகு இன்னொரு சந்தை உருவாக்குகின்ற ஆற்றல் வருகிறது அல்லவா? அது கிட்டத்தட்ட 18 வயது 20 வயது வைத்துக் கொள்ளலாம். அப்ப 120 ஆண்டு 140 ஆண்டு என்பது ஒரு தோராய கணக்கை தவிர துல்லியமாக சொல்ல முடியாது. சந்ததி என்பது துல்லியமாக இருக்கும். அப்படி எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கள் பெருங்க என்றார் வலுப்பிறந்தகை. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் தீயவற்றை செய்வதற்கே வெட்கப்படக்கூடிய ஒரு தலைமுறை அமைந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய 8வது தலைமுறை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தையாக இருக்கும் என்று வலுப்பிறந்தகை தீர்ப்பளித்திருக்கின்றார். சரி, இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு, ஒரு தெய்வீக குழந்தையை பெற வேண்டிய ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்றார் ஏதோ ஒரு தலைமுறையிலேயாவது நாம் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு திரும்பியாக வேண்டும். தீய செயலை செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய ஒரு பக்குவத்தை, பண்பாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எங்கே துவக்கம்? ஏதோ ஒரு தலைமுறையில் தான் துவங்கி ஆகணும். அதற்காக அற்புதமான ஒரு பண்பாட்டை வகுத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள்.
பாவை நோன்பு என்று பெண்களுக்கும், காயத்ரி மந்திரம் என்று ஆண்கள் சொல்வார்கள். இதை வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமாக 2 குறட்பாக்களிலே குறிப்பிடுகின்றார். ஆண் பிள்ளைகளுக்கு சொல்கின்ற போது, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்கிறார். பொதுவாக வரன் என்பது பெண்ணுக்கு திருமண வயதிலே நாம் சொல்லுவோம், வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று. வரன் என்ற சொல்லுக்கு பொருள் ஆண்மகன் என்று மட்டும் அர்த்தம் அல்ல, பக்குவப்பட்ட ஆண்மகன் என்பதுதான் வரன் என்ற சொல்லுக்கு அர்த்தம். உரன் என்பது பொதுவான ஆண்மக்கள். இப்போ உரன் என்னும் தோட்டியான், தோட்டியான் சுத்தப்படுத்துபவன், ஓர் ஐந்தும் காப்பான், ஐம்புலன் பயன்பாட்டிலே அளவோடு முறையோடு பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை பெறுகின்ற போது அவன் வரன் என்ற தகுதியை பெறுகின்றான். அப்படி புலன் இன்பங்களிலே அளமுறை காக்கக்கூடிய மன பக்குவத்தை பெற்றுவிட்டால் அப்படிப்பட்ட வரன் மூலமாக அற்புதமான சந்ததிகள் பிறக்கும். எப்படி ஒரு நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் வேதம் இருக்கிறதோ, ஒரு விதை நெல் வயலிலே விழுந்து தன்னை சிதைத்துக் கொண்டு தன்னை போல் 480 நெல்மணிகளை பிரசிக்கின்றதோ, அது போல வரன் என்பவன் நல்ல சந்ததிகளுக்கு வித்தாக அமைகிறான் என்று ஆண் பிள்ளைகளுக்கான 5 புலன்களிலே அளமுறை காக்கின்ற பண்பாட்டை வள்ளுவ பெருந்தகை அறிமுகப்படுத்துகின்றார். அதே போல பெண் பிள்ளைகளுக்கு பாவை நோன்பு, பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அல்லாதன செய்யோம். இதெல்லாம் செய்துட்டு வந்தா தீயவற்றை செய்யக்கூடிய அந்த எண்ணமே வராது. அதிகாலையில் எழுந்து குளித்து கோவிலுக்கு போய் 108 முறை வலம் வந்து இறைவனை வணங்கி அலங்காரத்தில நாட்டம் கொள்ளாமல் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். பிறகு ஒரு 10 வயதுக்கு பிறகு பால், நெய், கொழுப்பு உணவு குறைத்து கொள்ளணும். இந்த பண்பாடு வந்துவிட்டாலே தீயவற்றை செய்யக்கூடிய அந்த எண்ணம் தோன்றுவது குறைவாகத்தான் இருக்கும். அதில் விழிப்புணர்வை பின்பற்றிவிட்டால் தீவை இல்லாத ஒரு பக்குவத்தை பெற்றுவிடலாம் என்று பாவை நோன்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி 120 வயது வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள், அதிலே 7 சந்ததிகளும் இதே போல பக்குவம் அடைந்து விட்டால் 8வது சந்ததி மிக அற்புதமான தெய்வாம்சம் பொருந்திய சந்ததியாக இருக்கும் என்பதுதான் கிருஷ்ணாவதாரம் என்ற ஒரு கருத்தும். மகிழ்ச்சியுடைய பிறப்போடு பார்த்தீங்கன்னா 8வது குழந்தை மகிழ்ச்சி அவர்கள். 8வது குழந்தை என்பது கணக்கு அல்ல, 8வது பிறப்பு என்பதுதான் கணக்காக எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதெல்லாம் அருளப்பட்டிருந்தும் நமக்கு ஏன் இதை எட்ட முடியவில்லை என்பது ஒரு கேள்வி இருக்கிறல்லவா? காரணம் என்ன என்றால், உணவு, உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம், எண்ணம், இவற்றை பற்றிய ஒரு தெளிவான அந்த வள்ளுவர் சொன்ன வாழ்க்கை நெறி நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. தாய் தனியும் சொல்லித்தரல, பள்ளி கல்லூரியும் கற்றுத்தரப்படவில்லை. சமுதாயத்திலேயும் ஆன்மீகத்தை பேசுபவர்கள் இதெல்லாம் பேசுவதும் இல்லை. அதனால் அறியாமையிலேயே தொடர்ந்து வாழ்கின்ற போது இவை எல்லாமே ஓட்டை பானைக்கு தண்ணி நிறைத்த கதையாக போகிறது. இதை ஒரு சித்தர் கவியில சொல்லுவாங்களே, நல்லவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பார். கண்ணாசம் ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன. இப்படி எல்லோருமே பல கோணங்களிலே இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதை புரிந்து கொள்ளாமல் அறியாமலே வாழ்கின்ற போது இயற்கை தந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு எட்டாமல் போய்விடுகின்றன. சொல் புத்தியம் இல்லை, சுய புத்தியம் இல்லை என்றால் யார் யாரோ சொல்வதை நம்ப வேண்டியிருக்கும் என்பதை நேற்றைக்கு நாம் பார்த்தோம். வாழ்ந்து பார்க்க வேண்டும் அல்லது வாழ்ந்த மகான்கள் சொன்ன கருத்துக்களை, பயிற்சிகளை நம்பி செய்தாக வேண்டும். இதுதான் ஒரே வழி நல்லதொரு வாழ்க்கை
அமைவதற்கானது. சமுதாயத்தில் ஜோதிடம், மற்ற பரிகார வகைகள் இவை எல்லாமே தற்காலிகமான ஒரு மன சாந்திக்கானதே தவிர அது எந்த வகையிலே நிரந்தர மாற்றத்தை தந்து விடாது என்பது வரலாற்று உண்மை. சில பேர் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அதுதான் உண்மை. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் மகான்கள் தெய்வத்தை அறிந்து தெய்வ நீதி உணர்ந்து அதை மனித வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எந்த வகையிலே துல்லியமான கருத்துக்களை கணித்திருக்கின்றார்கள் என்பது புரியும். இதை விட்டு பாமரன் சொல்வதை நம்பினால் ஏமாற்றம் தான் வருமே தவிர மாற்றம் வராது. மனிதரின் பற்றாக்குறை அறிவை பயன்படுத்தி ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் சொல்லப்பட்டவைதான் சொர்க்கம் நரகம் என்ற கருத்துக்கள். இதை மகர்ஷி அவர்கள் சொல்றாங்க, சுவர் அகம் சொர்க்கம், அகம் பிரம்மாஸ்மி, நம்முடைய ஆத்மாவிலிருந்து பிறக்கின்ற மனம். அப்ப மனம் விரிந்து பிரபஞ்சத்தோடு இணைகின்ற போது நல்ல எண்ணங்கள், இறை நீதி சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். அப்ப வாழ்க்கை நன்மையை தரத்தக்கதாக சொர்க்கலோகமாக அமையும் என்பதுதான். நர அகம் என்கின்ற போது உடல் அளவிலே சுருங்கி போன எல்லை கட்டிய சுயநலமிக்க ஒரு வாழ்க்கை. இதுல துன்பங்கள் தான் வரும். இதையே பாருங்க, பக்தி மார்க்கத்துல ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்கு. இந்த ராகு தோஷம் உள்ளவர்களுக்கு ஜோதிடர் என்ன சொல்வார்னா, நீங்க சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் கடால்வாருக்கு நெய் விளக்கு ஏத்தி வாங்க, எல்லாம் சரியா போகும் அப்படிம்பாங்க. ஏத்தி பார்ப்போமே சரியா போகுமான்னு. எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. சரியா போய் ஆச்சா இல்லையான்ற அவங்களதான் கேட்கணும். சரி, இதற்குள் இருக்கின்ற தத்துவார்த்தம் என்னன்னு பாருங்களேன். என்ன கருத்து இந்த சம்பிரதாயத்துக்குள், இந்த சடங்குக்குள் அடங்கியிருக்குன்னு பாருங்க. இப்போ ராகு என்பது பாம்பு, அவங்க சொல்லக்கூடிய கணக்கு பாம்பு தோஷம். சரி, இதற்கு தீர்வு என்ன? பெருமாள் கோவில்ல தான் கருடாழ்வார் சன்னதி இருக்கும். கருடாழ்வாருக்கு நெய் விளக்கு ஏற்றி வணங்கணும். சரியா? இப்ப கருடன் எங்க இருக்கும்? ஆகாயத்தில் பறக்கக்கூடியது. பாம்பு பூமியில ஊர்ந்து போகக்கூடியது. இப்ப இது ஊர்ந்து போகக்கூடிய ஏரியா பரப்புக்கும் வானத்தின் பரப்பளவுக்கும் எவ்வளவு பெருசுங்க? விரிந்து இருக்கு இல்லையா? சரி, இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர், அதுல நல்ல ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது குடிக்க முடியுமா? குடிக்கவே முடியாது. என்ன பிரச்சனை? 4 ஸ்பூன் உப்பு அதுல கலந்துருக்கு. உப்பு தான் பிரச்சனை, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இல்லவா? இப்ப இதே இந்த 4 ஸ்பூன் உப்பை ஒரு பெரிய அண்டால மிக்ஸ் பண்றோம். அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு கலந்தது கூட தெரியாது. இப்ப பிரச்சனை என்னங்க? 4 ஸ்பூன் உப்பு தான். ஒரு டம்ளர் தண்ணியில கலந்த போது குடிக்க முடியல, தாங்க முடியல. அது அண்டா தண்ணியில கலக்கிற போது இருக்கிறதே தெரியல. இதே போலத்தான் பாம்பு என்று எல்லை கட்டிய நிலையிலே சுயநலமாக உடல் அளவிலே ஒரு பிரச்சனையை அணுகுகின்ற போது பெருசா தெரியும். இதுவே விரிந்த நிலையில, கடன் போல விரிந்த நிலையில பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையே தெரியாது. இவ்வளவுதாங்க அதுல இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்? நெய் விளக்கு ஏற்றணும். விளக்கு என்பது என்ன? நெய் என்பது என்ன? பாலென சொல்வது உடலாகும், அதில் தயிரென கண்டது மனமாகும், வெண்ணெய் திரண்டது அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் உனது அன்பாகும் என்றார் கண்ணதாசன். அன்பு தெய்வீகம் இல்லையா? அப்போ விளக்கின் சுடர் என்பது அறிவொளி, அறிவு சுடர். அறிவின் வெளிச்சத்தில், அறிவு வெளிச்சம் எப்ப கிடைக்கும்? பக்குவமானால் கிடைக்கும். அப்ப தவத்தின் மூலமாக மனதை ஒடுக்கி புலன் அடங்கி தவத்தில் மேன்மை அடைந்து தெய்வத்தை உணர்கின்ற போது
அந்த அறிவின் வெளிச்சத்தில் இன்பத் துன்பங்களுக்கான காரண காரியங்கள் தெரியும். தீயவற்றை விலக்கி நல்லவற்றை பின்பற்றுகின்ற போது வாழ்க்கை துன்பமின்றி இருக்கும். இந்த தத்துவத்தை உள்ள வைத்து தான் ஒரு மகான் ஜோதிட சாஸ்திரத்துல இந்த குறிப்பு கொடுத்திருப்பார். ஆனா சாஸ்திரம் படிச்சவர்களுக்கு இந்த தத்துவார்த்தம் ரகசியார்த்தம் புரியாது. அவங்க கோயில் போய் சொல்றாங்க. அதே போல வருகின்ற அன்பர்களுக்கு இந்த கருத்தை சொன்னால் இவங்களுக்கும் புரியாது இல்லையா? அப்ப சிக்கல் எப்படி தீரும்? இப்படித்தான் நானும் பார்த்தேங்க. எத்தனையோ ஜோசியரை பார்த்தேன், எத்தனையோ பரிகாரம் பார்த்தேன். ஒண்ணுமே மாறலைங்க அப்படிம்பாங்க. எப்படி மாறும்? அதனால் சொர்க்கம் நரகம் எங்கேயோ மேல கிடையாது. அதெல்லாம் நம்முடைய இயல்பு என்ன? ஒரு உயிரினுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா துன்பத்திற்கு பயப்படுவதும் நன்மைகளுக்கு ஆசைப்படுவதும் இதுதான் உயிரின் இயல்பு. நுண்ணுயிரிலிருந்து மனிதன் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இதுதான் இயல்பு, அடிப்படை குணம். இதை பயன்படுத்தியே மக்களுக்கு ஒரு நல்ல பண்பாட்டை போதித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். நீ கெட்டது செஞ்சா செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போயிடுவேன். அங்க ஒண்ணு எண்ணெய் கொப்பரை போட்டு வறுத்து எடுத்துருவாங்க, முள்ளுல குத்துவாங்க, ஊசியில குத்துவாங்க. இப்படியும் பெரிய இந்த கருட புராணம் பார்த்தோமே அந்நியன் திரைப்படத்துல, அது போல 1008 சொல்லுவாங்க. நன்மையை செய்து விட்டாய் என்றால் உனக்கு சொர்க்கத்துல இடம் கொடுப்பாங்க. சரி, இங்கேயும் பாருங்க, சொர்க்கத்துக்கு போன உனக்கு என்ன கிடைக்கும்? நகை கிடைக்கும், வகை வகையான புடவை கிடைக்கும்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? சோமபானம் கிடைக்கும். காக்டெயிலோட ரொம்ப சூப்பர் மிக்சிங். ஆமா, சோமபானம் கிடைக்கும். சரி, ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, நித்திய கன்னிகள், அவங்களுடைய நடனத்தை எல்லாம் பார்க்கலாம். மது மாது யாருக்கு வீக்னஸ்ங்க? ஆண்களுக்கு தான் பலவீனம். அப்போ அந்த காலத்துல ஏன் பெண்களுக்கு போதிக்கவில்லை என்றால், அவங்க வெளி உலகத்துக்கே வரமாட்டாங்க. வீட்டில இருந்து குடும்ப நிர்வாகத்தோடு இருக்கும். கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்காங்க, அடிமைகளாக இருந்திருக்காங்க, கட்டுப்பட்ட அடிமையாக இருந்திருக்கிறாங்க. அதனால் வெளியே போகின்ற ஆண்களுக்கு தர்மம் அதர்மம் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அவர்களுக்கு அதை சொல்லி வச்சாங்க. சரி, இதுல இன்னொரு குழப்பம் பாருங்களேன். இங்கே அதாவது பூமியில் வாழ்கின்ற காலத்தில் மது அருந்துவதும் முறை தவறிய பால் கவர்ச்சியும் பாவம் என்று போதிக்கப்படுகிறது இல்லைங்களா? இதுவே சொர்க்கத்தில் கிடைக்கும்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்கிறது? இங்க செஞ்ச பாவம் அங்க செஞ்ச புண்ணியமா? அப்ப இதெல்லாம் கற்பனை கதை என்பது புரிகிறது அல்லவா? அதனால்தான் சுவர் அகம் ஸ்வர்க்கம், விரிந்த மனம், நர அகம் நரகம். உடல் அளவில் எல்லை கட்டினால் அந்த வாழ்க்கை இன்பத்தொழுமும் பிறந்தாக இருக்கும். மனம் விரிந்து விட்டார், மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அந்த தெய்வீக வாழ்க்கை கிட்டும். இதை கண்ணசோழர் கவியில சொல்றாரு பாட்டுல, சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. நமக்குள்ளேயே ஒரு அசரேறு போல ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் சத்திய தர்மங்கள். அப்பதான் பாவம் செய்ய மாட்டார்கள். எனவே பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் எல்லாம் நம்முள் உள்ள விதி. 7 தலைமுறைகளில் எதை செய்திருந்தாலும் அதற்கேற்ற விளைவை காலத்தால் தருகின்ற தெய்வீக நீதிமன்றம் நமது ஆத்மா. 7 தலைமுறைகளில் எந்த இடத்திலே ஒரு பதிவு வெளிவர வேண்டும் என்பதை இயற்கை எப்படி நிச்சயிக்கிறது? இது மிக முக்கியமான ஒரு ரகசிய அர்த்தம். இப்போ இருக்கிற மக்களிலேயே ஏதாவது கஷ்டம் வரும்போது, நான் யாருக்கும் ஒரு பாவம் செய்யலையே, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை உனக்கு கூட பிடிக்கலையா இறைவான்னு புலம்புறாங்க இல்லையா? அப்போ எப்படி இறைவன்
எங்கேயோ செய்ததுக்கு எங்கேயோ விளைவை தருகிறானே. முதல் தலைமுறையில செய்த பாவத்துக்கு 6வது தலைமுறை 7வது தலைமுறையில விளைவு கொடுத்தா எப்படி? இது நியாயமான கேட்பாங்க சில பேர். என்ன பண்றது? அதுதான் இயற்கை விதி. இது எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்பதை முதல் அறிவித்த மகான் வள்ளுவ பெருந்தகை. 2வது அதை வழிமொழிந்த மற்றும் அந்த கருத்துக்கு முழுமையான விளக்கத்தை தந்த 2வது மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். மற்ற தத்துவ நூல்களிலே எல்லாம் செயலுக்கு தக்க விளைவு உண்டு என்று சொன்னார்களே தவிர, அது எதன் அடிப்படையில் எந்த காலத்தில் அது வெளிப்படுகிறது என்ற நுட்பத்தை யாரும் பேசல. வள்ளுவ பெருந்தகை தான் முதல் அறிவித்தார். பொருள், கருவி, காலம், வினை, இடம் 5 இல்லையா? பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். ஒரு இடத்துல எண்ணி துணிக கர்மம் என்றார். எதன் அடிப்படையில் எண்ணுவது என்ற இலக்கணத்தை இந்த குறட்பாவிலே தருகிறார். பொருள், கருவி, காலம், வினை, இடம். இந்த 5 அம்சங்களை சீர்தூக்கி பார், நன்றாக ஆராய்ந்து பார், எண்ணிப்பார். அப்படி எண்ணி பார்த்து இருள் தீர எண்ணி செயல். துன்பம் வராதபடிக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய். சரி, இந்த 5 கோட்பாடுகளை பற்றி விளக்கி இந்த கருத்தை முழுமைப்படுத்திய மகர்ஷி சொன்ன கவி என்னன்னு பாருங்க. மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய், மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப போதம் 5மாய், ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வரிகள் தான் 4 வரிகள்ல இந்த தத்துவம் அடங்கியிருக்கு. அந்த கவி என்னன்னா, மெய்ப்பொருளே விண்ணாகி, அதில் தொடங்கும். மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய், மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப போதம் 5மாய், ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சது. சுத்துவெளியிலிருந்து இறைத்தோர்கள் தோன்றி பஞ்சபூதங்கள் வந்து நாம் வந்த வரைக்கும் சொன்ன வரலாறு இது. இதுல செயல் விளைவு எப்படி நடைபெறுகிறது அப்படின்றத செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம். 5 ஆச்சுங்களா? செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம். ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. சீர் என்றால் தி லா ஆஃப் நேச்சர், இயற்கை விதி, தெய்வ நீதி என்று பொருள். 2 எழுத்துதான் சீர். அதுக்கு தெய்வ நீதி என்று பொருள், இயற்கை சட்டம் என்று பொருள். சீர் விளைவாய், அந்த தெய்வ நீதியின் விளைவாக, தீர்ப்பாக, காந்த வழி, நம் உடலிலே ஜீவாந்தம் இருக்கு. நம்மை சுற்றிலும் வான்காந்தமும் ஜீவாந்தமும் கலந்திருக்கு. அப்ப சீர் விளைவாய் காந்த வழியாகவே திகழும் அருளாற்றலே. தீர்ப்பு காந்த வழியாக, காந்த கருமையமாகிய ஆத்மன் வழியாகவே தீர்ப்பு எழுதப்படுகிறது. அந்த தீர்ப்பு கூட இறைவனின் அருளாற்றலே என்கிறார். என்ன சாமிஜி, கஷ்டம் வருது, இதென்ன அருளாற்றலா? நல்லது நடந்தா அருள் சொல்லலாம், திருவருள் அப்படின்னு சொல்லிக்கலாம். கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, இதை போய் அருளாற்றலைன்னு சொல்றீங்களே என்றால், இறைவன் துன்பத்தையே தருவதில்லை என்று முதல் உலகுக்கு அறிவித்த தத்துவம் சைவ சித்தாந்தம். மகரிஷி அதையத்தான் சொல்லுவாங்க. இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இயற்கையில துன்பமே கிடையாது. தெய்வம் யாரையும் தண்டிப்பதே கிடையாது. இதுதான் உண்மை. எப்படின்னு பார்க்கணும். சைவ சித்தாந்தத்துல இறைவன் நமக்கு விளைவை தருகிறான் இல்லையா? அந்த விளைவு என்பதே கருணை செயல். இறைவன் இயல்பு ஒன்று அன்பு, இன்னொன்று கருணை. நம்ம எல்லாம் ஈர்த்து பிடித்து அரவணைத்து அன்பு காட்டி நம்மை காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? அது அன்பு. அந்த காக்கின்ற
கடமையிலே நமக்கு தேவையானது கொடுக்கவும் செய்யணும். அது கருணை. இந்த கருணையை 2ஆக பிரிக்கிறது சைவ சித்தாந்தம். அறக்கருணை, மரக்கருணை என்று 2ஆக பிரிக்கிறது. அது என்ன அறக்கருணை, மரக்கருணை என்றால், இப்ப நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு உதாரணம். ஒரு பிரசவமான குழந்தை பசிக்கு அழுகும். என்ன கொடுப்பாங்க? எந்த ஜீவனாக இருந்தாலும் தாய்ப்பால் தான் முதல்ல. இப்ப அதே குழந்தை ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு விடுது, ஏதோ உபாதை. இப்போ அது பால் குடிக்காது. இந்த நோய் தீர்ந்தா தானே அது இயல்பு வாழ்க்கைக்கு வரும். அப்ப நோய்க்கு மருந்து கொடுக்காங்க. இப்ப மருந்த புகட்டினால் தாய்ப்பாலை அருந்துவது போல அந்த சிசு மருந்தை அருந்துமா? சுவை வேறு, கசப்பு பிடிக்காது, உதட்ட பிதிக்கி துப்பும். இப்ப மருந்து உள்ள போனா தானே வியாதி குணமாகும். அப்ப அம்மா என்ன பண்றாங்க? கைய காலை அமுக்கி பிடிச்சி, மூக்க பிடிச்சி, அந்த தாடைகள் எல்லாம் அழுத்தி பிடிச்சி, எப்படியோ வாயை திறக்க வச்சு அதை முழுங்க வச்சிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை பெற அவஸ்தையை பாருங்களேன். அந்த அவஸ்தையை பார்த்துட்டு இப்ப நாம ஏமா அந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அது பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது, என்னங்க நீங்க அதை பார்த்தா முடியுமா? உடம்பு குணமாகணும் இல்ல, அப்பதான் அது பால் குடிக்கும், நல்லா இருக்க முடியும் சொல்றாங்க இல்லையா? இதே போலத்தான் இறைவனின் மரக்கருணை நாம் அறிந்தோ அறியாமலோ உணர்ச்சி வயப்பட்டோ செய்த ஒரு தீய கர்மவனின் பலனாக இருக்கின்ற பாவம். அது எந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதை இறைவன் மாற்ற முடியாது. வெளிப்படுகின்ற நேரத்திலே துன்பத்தை தந்து அந்த தீய பதிவு வெளியேற்றி விடுகிறார். அப்ப அறக்கருணை என்பது துன்பத்தை தந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறான். அந்த இடத்திலே சிவனுக்கு ஒரு பேரு ருத்ரமூர்த்தி. ருத்ரம் என்றால் துன்பத்தை தந்து ஆத்மாவை தூய்மை செய்பவன் என்று அர்த்தம். அப்ப இதுவும் இறைவனின் கருணையே தவிர இது தண்டனை அல்ல, கொடூரம் அல்ல. அதனால் இறைவனிடத்திலே கருணையற்ற செயலே கிடையாது, ரெண்டுமே கருணை தான். அந்த சைவ சித்தாந்த கருத்து மகர்ஷியுடைய வார்த்தையில வந்திருக்கிறது. சீர்விளைவாய் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே. சரி, இதன் தீர்ப்பு என்னென்ன வகையிலே நமக்கு வருகிறது என்றால், வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வானுணர்வாம் பேரின்பம் துய்ப்பதொன்று ஒய்குவோம். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் 4 தான். இந்த 4ம் இறைவன் தருகின்ற அருளாற்றலின் கொடை. சரி, இதுல அறிவை கொண்டு துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பதே வாழ்க்கையின் நோக்கம். அப்ப துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலக்கணும். இது எப்படி என்பதை நாளை அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர் நற்சிந்தனை சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி
சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பிரமணியான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வெளிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்தை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.